ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காட்லினில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நமக்கு அதுக்கான ஒரு ப்ராஜெக்டோட லைப்ரரி ஆர் டிபெண்டன்சி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எங்கேருந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக நீங்கள் ஆல்ரெடி பைத்தான் உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு கண்டிப்பாக பைப்பை பற்றி தெரியும். இதில் நம்ம ஏதாச்சும் ஒரு லைப்ரரி பற்றி எடுத்தோம்னா நமக்கு கமாண்டோட வந்துடும். இப்போ இன்கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்பை இருக்குது, நம்பை கிளிக் பண்ணிட்டோன்னா எனக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் கமாண்ட் இருக்குது. அதை நான் காப்பி பண்ணி டேரெக்டாக டெர்மினலில் ரன் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பைத்தான் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருந்தால் அதில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் வரும். சேம் டைம் இப்போ நமக்கு காட்லின்ங்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம இது பண்ணுவோம், அதாச்சும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் காட்லின் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இதில் மேவன் அதாவது எம்பிஎன் ரெப்பாசிட்டரி இருக்குது பார்த்தீங்கன்னா, மேவன் ரெப்பாசிட்டரி இதோட இது நீங்கள் எம்பிஎன் ரெப்பாசிட்டரின்னு செக் பண்ணால் வரும். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே நிறையா இது லிஸ்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இதில் இப்போ நான் எனக்கு வந்து ஒரு பைத்தான் நம்பை மாதிரி இதில் டேட்டா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. இதை டைப் பண்ணேன்னா எனக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ டேட்டா ஃப்ரேம்னு ஒரு லைப்ரரி இருக்குது. இது அரௌண்ட் டேட்டா ப்ராசஸிங் காட்லின் லாஸ்ட்டாக வந்து 2024 அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இருந்திருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். சேம் பைத்தானை நம்ம அப்படியே பண்ணுறோம், அதே தான். இந்த இடத்துல நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2023, இது பார்த்தீங்கன்னா 2026 ஒன்று விட்டுருக்காங்க. அதில் பீட்டா வெர்ஷன், நம்ம ஸ்டேபிள் வெர்ஷன் இது நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா எனக்கு நிறைய இருக்குது. நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து கிரேடில் இல்லாமல் மேவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ யூஸ்ஃபுல்லாக கிரேடில் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு காப்பி ஆயிடும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் போயிட்டு ஆண்ட்ராய்டுன்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு build.gradle.kts ஐ மீன் மாடியூல் வந்து ஆப்னு செலக்ட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டிபெண்டன்சிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து அங்கே காப்பி பண்ணதை போட்டுடலாம். இங்கே நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் மேலே திங்ஸ் நோவும் இருக்கும். அந்த திங்ஸ் நோவு கொடுத்துருக்கீங்கன்னா நமக்கு வந்து இது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இதே இது நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து மேவன் சென்ட்ரல் ரெபாசிட்டரி இந்த மேவன் ஓகே, இதுவும் அதே தான். மேவன் சென்ட்ரல் இதுவும் சேம். நம்ம இங்கே மேவன் ரெபாசிட்டரி மாதிரி தான் இதுவும். இந்த இடத்துலையும் நான் சேம் டேட்டா ஃப்ரேம்னு அடிக்கிறேன். எனக்கு சேம் டேட்டா ஃப்ரேம் வந்திருக்கு. 3 days எகோ அப்டேட் பண்ணிக்காங்க. இது நம்ம கிளிக் பண்ணாலும் இதுலேயும் நமக்கு எடுத்தோடே மேலே இருக்கும். இந்த இடத்துல ஸ்னிப்பட்ஸ்ன்னு இருக்கும், மேவன் இருக்கு. அதில் வந்து கிரேடில்னு மாற்றிட்டிங்கன்னா இதில் ஒரு கமாண்ட் இருக்கும். இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இந்த கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்டை யூஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இம்ப்ளிமெண்டேஷன் இதையும் நம்ம இந்த இடத்துல போட்டோம்ட்டு இப்போ திங்ஸ் நான் ஒன்று கொடுத்தோம்னா நமக்கு திங்க் ஆயிரும். பெட்டர் நீங்கள் அந்த மேவன் சென்ட்ரல் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அலைன்டாக இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு அலைன்டாக வரும். அது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இன்கேஸ் நீங்கள் வெர்ஷன் மாற்றணும்னா இந்த மேலே இடத்துல நீங்கள் வந்து வெர்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ நான் அதை வெர்ஷன்ஸ் மாற்றிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துலையும் வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆயிரும். நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம். சேம் திங் தான். ஓகே, இதோட ரெண்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லேர்னிங் பை டூயிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.